வணக்கம் நண்பர்களே, நம்ம குலசை அரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்கள் வருது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடைசி வரை பாருங்க நண்பா. நைக்கு பக்கம் சுத்தி சமுத்தரங்க என்ன பெத்தாப்பா அங்க பளிங்கு போல் மண்டகங்க. படைத்த மனுக்களுக்கெல்லாம் படி அழைக்கின்ற காலத்தில் அந்த சத்தியாகிய பார்வதியானவள் அந்த ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் என்று இரண்டு சித்தரும் தான் மௌனமாக இருக்கின்றாள். அந்த நேரத்திலே மகாதேவனிடத்திலே என்ன சொல்லுகிறாள் ஐயா? என்னையா சொல்லுகிறார்? ஆண்டவராக சிவனே சிவனே, பழி இழந்த திருக்கரத்தினால் என்னுடைய இடத்திலே இரண்டு உயிர்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொல்ல அந்த வார்த்தையை காதிலே கேட்டு பார்வதி இடத்திலே பகவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா பட்டினியா இருப்பதை பார்க்க வேணும் பகவான். சத்தியானவள் அறிந்த என்ன செய்கிறார்? ஆண்டவன் அறியாத மாயம் ஒன்றுமில்லை என்றும் இல்லை. செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயமில்லை. இல்லை அறைக்குள் இருந்தாலும் அரண் அறியாத மாயமில்லை என்று நினைத்து அந்த ஆண்டவனிடத்திலே சொல்லுகிறாள். ஆண்டவனே பகவானே, எனக்கு பழிய அந்த கையினால் ஒரு பாவம் வர வேண்டும் ஐயா. மடியில்
உனக்கு மூத்த மகன் விநாயகரை பிள்ளையாக தந்தேன், இளைய மகனை வேலவனாயும் பிள்ளையாக தந்தீரே. அந்தந்த குழந்தைகள் எல்லாம் என்ன ஆச்சு? அந்த குழந்தைகள் எல்லாம் சொல்லி கேளாம போச்சு. ஆபத்துக்கு உதவாம எனக்கு ஆபத்துக்கு உதவும்படி அருமை பிள்ளை வேண்டும். அந்த சிவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? உனக்கு குழந்தை வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? கங்கையிலே சென்று தீர்த்தமாடி ஈர துயிலோடு ஆயுவள்ளி கையிலே தோரண கம்பத்திலே முரசு முழங்கிய மண்டபம். ஆமா. அந்த முரசு முழங்கிய மண்டபத்தில் 1000 மணிவிளக்குகள் எரிகிறது பார்வதி. ஆமா. அதிலே 32வது தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த மணிவிளக்கு அடிவாரத்தில் ஈரத்துயிலை ஏந்தி நின்றால் இறைவனுடைய கிருபையினர் மணிவிளக்கு அசைத்தார். தூண்டாத மணிவிளக்கை சிவபெருமான் தூண்டுகின்றார். அந்த அசையாத மணிவிளக்கு அசைந்த நேரம் அந்த பார்வதி முந்தைய நிற்கிறார். ஈரத்துயிலை இப்படி ஏந்தி நிற்கிறார். அந்த நேரத்திலே அசையாத மணிவிளக்கு அசைந்த நேரம் 3 சுடராக பார்வதி முந்தியிலே விழுந்தது. விழுகிறது. எப்படி விழுந்தது? எப்படி விழுகிறது? சொட்டு சொட்டு சொட்டு. ஆமா, 3 சுடரும் விழுந்த நேரத்தில் அந்த முந்தியிலே விழுந்த சுடரை அப்படியே கூட்டி முடிந்தாய். அன்று தங்கி மறு உதயத்தில் அரண் உதயத்திலே ஆதித்தன் விழிக்கு முன்னார். ஆதி ஆண்டவனுடைய கிருபையினால் ஆதி சத்தியானவள் அந்த முந்தியை அவுத்து பார்க்கிறார். அந்த 3 சுடரை எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படியா? 3 முண்டமா இருக்கு. கையும் இல்லை, கையும் இல்லை, கையும் இல்லை. மூக்கும் இல்லை, முகமும் இல்லை. இப்போ அந்த பிள்ளையை பார்க்கும்போது காரும் இல்லை, கையும் இல்லை, மூக்கும் இல்லை, முகமும் இல்லை. எனக்கு முண்டமா பிறந்திருக்கு. இந்த பிள்ளையை நான் கொண்டு போய் நான் என்ன செய்ய? காலில் கையில் மூக்கில் முகமில் ஏதாவது எங்கனையாவது இருக்கா? முண்டமாலையா இருக்கு. எது எங்க இருக்கணுமோ அது அங்க சுத்தமா இல்லையே. இல்ல என்று ஆண்டவனிடத்தில் சக்தி ஆகிய பார்வதி சொல்லுகிற வேலை. அந்த நேரத்திலே இறைவன் யாரை அழைத்தார்? யாரை அழைக்க போகிறார்? இந்த உலகுக்கெல்லாம் உருப்பிடிப்பது பிரம்மன். பிரம்மன் அல்லவா? அந்த பிரம்மனை அழைத்து இந்த 3 முண்டங்களுக்கு உருப்பிடிக்க சொல்லுகிறார். அந்த பிரம்மன் வந்து 3 முண்டங்களை உருப்பிடித்தார். முதல் முண்டத்தை இப்படி ஒரு பெண்ணாக, ஆமா பெண்ணாக இருக்காள, இப்படி ஒரு பெண்ணாக பிரம்மன் முதல் முண்டத்தை பெண்ணாக உருப்பிடித்தார். 2 முண்டங்களை 2 ஆளாக உருப்பிடித்தார். ஆமா
அங்கே உருப்பிடித்தார் பிரம்மதேவன், உயிர் கொடுத்தார் உடையவன். ஆதி சிவன் உயிர் கொடுத்த நேரத்தில் 3 குழந்தைகளும் அந்த குழந்தையுடைய குரலை கேட்டால் பார்வதியானவள் வாரி கையிலே எடுத்து வாய்கோரி முத்தமிட்டாள். கோரி கையிலே எடுத்து கொடுங்கையோடு சேர்த்து அணைத்து மாணிக்க தொட்டிலே